பல மாசங்கள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாத ஒண்ணு ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சப்பழ ஊறுகாய் மாதிரி சூற மீனை வச்சு சுவையான ஒரு ஊறுகாயை தான் பண்ண போறோம். சுமாரா 2.25 கிலோ இருக்க ஒரு சூற மீனை ஊறுகாய் செய்யறதுக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த சூற மீனை இப்ப சுத்தம் பண்ண போறோம். மீன்ல இருக்க சின்ன சின்ன ரெக்கைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம். மீன்ல இருக்க தலை குடல்னு தேவையில்லாத பாகத்தையும் வெட்டி எடுத்துடலாம். மீனோட சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். இந்த வகை மீன்ல முள்ளு கம்மியா இருக்கும், அதனால சதை பகுதியை சுலபமா அறுத்து எடுத்துட முடியும். நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அளவுல சின்ன சின்ன துண்டா அறுத்து எடுத்துக்கலாம். மீனை துண்டு துண்டா அறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அறுத்து எடுத்த மீன் கூட கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்து தண்ணி ஊற்றி சுத்தமா கழுவிக்கலாம். இப்போ ஊறுகாய்க்கு தேவையான மசாலாக்களை பார்த்துடலாம். 1/4 கிலோ வெள்ளைப்பூண்டு, 10 கிராம் மிளகு, 10 கிராம் வெந்தயம், 50 கிராம் வரமிளகாய், 3 துண்டு இஞ்சி. நம்ம எடுத்துக்கிட்ட மசாலாக்களை சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். பத்து கிராம் வெந்தயத்தையும் 10 கிராம் மிளகையும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாயவும் இப்ப சட்டியில போட்டு வறுத்துக்கலாம். வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டா அம்மியில வச்சு அரைக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். நம்ம வறுத்து வச்சிருந்த மிளகு வெந்தயத்தை அம்மியில வச்சு பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வறுத்த வரமிளகாயவும் அம்மியில வச்சு அரைச்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 50 கிராம் வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் சேர்த்து அம்மியில வச்சு நல்லா அரைச்சுக்கலாம். நம்ம அறுத்து வச்சிருந்த மீன் கூட மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் தூளை இப்ப சேர்த்துக்கலாம். அது கூடவே வெந்தய மிளகு மசாலாவையும் சேர்த்துக்கலாம். கடைசியா அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு சேர்த்து மீனை நல்லா பிரட்டிக்கலாம்.
மசாலாக்கள் சேர்த்து நல்லா பெரட்டின மீனை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ஒரு வானலை வச்சு 1 லிட்டர் கடலை எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீன் அதில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மீனையும் இப்போ பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ மீதியாக வச்சிருந்த வெள்ளை பூண்டை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ மீதமாக வச்சிருந்த இஞ்சி அரைச்சி எண்ணெயோட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த மீனை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெயை சேர்க்கணும். நாங்கள் மீன் பொரிச்ச அதே எண்ணெயை சேர்த்துக்கிட்டோம். மீன் ஊறுகாய் இப்போ தயாராகிடுச்சு. ஊறுகாய் சூடு ஆறுனதும் பாட்டில்லையோ இல்லை இந்த மாதிரி சின்ன சட்டியிலையோ சேமிச்சு வச்சிருந்து தேவையானப்ப சாப்பிட்டுக்கலாம். இப்படி பஞ்சு பஞ்சா வெந்த மீன் ஊறுகாயை தயிர் கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். ஊறுகானா இதுதான் ஊறுகாய். செம்ம டேஸ்டாக இருக்குது. செஞ்சால் இப்படி தான் செய்யணும். இந்த மீன் பேர் தாங்க சூறா மீனுங்க. இந்த மீனில் முள்ளே இல்லை. செஞ்ச ஊறுகாய் செஞ்சால் நல்லா இருக்குங்க. ஒரு மாதம் நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. வேற எந்த உணவு கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்ற கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க.